ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் வந்து ரெண்டராங்குலர் சுவர் கட்டுவது எப்படின்னு என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறையா வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கட்டிடம் கட்டுவது எப்படி, முக்காலடி சுவர் கட்டுவது எப்படி, 4 ரங்க சுவர் கட்டுவது எப்படி, அப்படிலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கிறோம். புதுசாக தொழில் பழகிறவங்க நான் ஏற்கனவே தலைப்பு கொடுத்துருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் போய் கொத்தனார் அடிப்படை பயிற்சி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நம்ம வீடியோ நிறையா வரும். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் புதுசாக பழக விரும்புகிறவங்க வந்து அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதுசாக பழகிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி வந்து 2 ரங்குல சுவர் கட்டுவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த எம்சாண்டு எடுத்து வச்சுருக்கேன். எம்சாண்டும் இருக்கிற செங்கல், இங்கே நமக்கு கொஞ்சம் செங்கல் பழகிறதுக்காக கொஞ்சம் செங்கல் வச்சுருக்கேன். அந்த செங்கலை வச்சு 2 ரங்குல சுவர் கட்டுவது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எம்சாண்டு வச்சு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எம்சாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப எடுத்துட்டு நம்ம வந்து எத்தனை தடவை வேணாலும் எடுத்து குழச்சி நம்ம மறுபடியும் பழகிக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் எம்சாண்டு எடுத்துருக்கேன். கல் வந்து இருக்கிற கல்லை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக இருக்கிற கல்லை வச்சு சொல்லித்தர்றேன். கல் வந்து அன்சைஸாக இருக்கும். அன்சைஸ்னால் ஒரு ஒன்று கூட குறையா அப்படி இருக்கும். அவ்வளோதான். இப்போ மட்டை கம்பு அணைச்சிக்கிடுவோம். ஓகே, இந்த 2 ரங்குல சுவர் கட்டும்போது நீங்கள் இப்போ புதுசாக கட்டி பழகிறவங்க வீட்டில் மணலை நனைச்சி கட்டி பழகுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா முக்காலடி சுவருக்கு போடுறது மாதிரி 4 ரங்குல சுவருக்கு கலவை போடக்கூடாது. 4 ரங்குல சுவருக்கு கலவை போடுற மாதிரி 2 ரங்குல சுவருக்கு கலவை போடக்கூடாது. கலவைக்கூடிய விகிதத்தை மாற்றிக்கிறணும். அதாவது ரேஷியோவை குறைச்சிக்கணும். அதாவது மணலை குறைக்கணும், சிமெண்ட்டை கூட்டணும். இந்த 2 ரங்குல சுவர் வந்து கொஞ்சம் கட்டும்போது கொஞ்சம் பொறுமையாக கட்டணும். ஏன்னா முக்காலடி சுவர் வந்து பயமில்லாமல் கட்டலாம். இந்த 2 ரங்குல சுவர் வந்து கரெக்டாக தூக்கு பார்த்து கரெக்டாக கட்டணும். ஒரு கல் நீங்கள் தூக்கு விட்டிங்கன்னா கூட கல் வந்து சாயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மணலை வச்சு கட்டுறத விட சிமெண்ட் கலையை வச்சு கட்டும்போது கிரீப்பாக பிடிக்கும். ஏன்னா சிமெண்ட் வந்து உடனே செட் ஆயிரும். அதனால் வந்து கிரீப்பாக பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த கல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றி வைக்கணும். கல் வந்து ஒரு கல்லுக்கு நேராக ஒரு கல்லை வந்து விசை அடிக்கவே கூடாது. இருக்கிற கல்லை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர்றதுனால கல் கொஞ்சம் அன்சைஸாக இருக்கும். தூக்கு வந்து எப்பயுமே இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு பார்த்துக்கிறணும். மூளைகளில் தூக்கு பார்த்துட்டு அப்படியே மட்டக்கம்மா அணைச்சிக்கணும். ஓகே, இதே மெத்தடு தான். சிலர் கேட்டாங்க கொத்தனார் பயிற்சி வீடியோ ஒன்றும் போடலையான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஒன்றும் ஆட்கள் கேட்கல. அடுத்து வந்தாங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துடலாம். நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் கட்டிட பயிற்சி வீடியோ நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகே, இதே மெத்தடு தாங்க. அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது புதுசாக தொழில் பழகிறவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செங்கல் மணல் வாங்கி கட்டி நீங்களா பழங்க. சீக்கிரத்தில் தொழில் கற்றுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல்ல பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.